பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணுவோட பிரசன்ட் கண்டிஷனு பழைய இருபச்சாவா ஈயவித்தாலைக்கு பேரிச்சப்பலா அப்படின்ற அளவில் தான் இருக்கு. ஏற்கனவே பரம்பொருளுக்கும் நமக்கும் ஒரு பழைய பஞ்சாயத்துன்னு பெண்டிங்லே இருக்கு. அதனால இதை எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு யோசனை இருந்துச்சு. இது நமக்கு தேவையா கோபி அப்படின்னு நாடு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயம் யோசிச்சேன், இது இவருக்கு தேவையா? அதான் உன் பொழப்புல ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா அந்த பொழப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். உன் பொழப்பு தான் நல்லா ஓடுது இல்லை, உனக்குன்னு சொல்லிதான் ஒரு குரூப் உன் பின்னாடி திரிகிறாங்கல்ல. உனக்கு காசை கட்டி உன் கூட வந்து உட்காந்து நீ பேசுறதையெல்லாம் கேட்டு மேற்கொண்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்து நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆசிரமமே அமைச்சிட்டியப்பா, அதுக்கப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேலை? இப்போ இந்த ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் ஜெபம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், பிள்ளைகளெல்லாம் ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, இல்லை ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அது அக்செப்டபிள். ஒரு இஸ்லாம் ஸ்கூலில் குழந்தைகளுக்கு குரானை சொல்லி கொடுக்குறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அக்செப்டபிள். ஒரு இந்து ஸ்கூலில், அதாவது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ப்ரைவேட்டைசேஷனில், இந்து ஸ்கூலில் வேத மந்திரங்கள் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அதுவும் அக்செப்டபிள். ஏன்னா அதாவது சொல்லிட்டா உள்ள சேர்க்கவே செய்வாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னு நினச்சியா இல்லை வேற ஏதாவது நினச்சியா? அரசாங்க ஸ்கூலில் ஏதோ ஆசிரம ஸ்கூல் மாதிரி நினச்சிட்டாப்புல. முதல்ல இவங்களை இழுத்து உள்ள மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு சொல்லி தான் உள்ள வந்திருக்கணும் நியாயமாக. ஆனால் உள்ள வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே மோட்டியை மாற்றிட்டாங்க. எல்லாரும் எப்படி பேசிட்டாங்க, பாவ புண்ணியன்ற, பூர்வ ஜென்மன்ற, மறுபிறவின்ற, அதுக்கப்புறம் அந்த கணக்கு வழக்குன்றாங்க, குருகுலன்றாங்க, ஆசிரமம் என்னென்னமோ சொல்றாங்க. இதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தாண்டா அரும்பாடு பட்டாங்க கிட்டத்தட்ட 70 வருஷமா நம்ம ஆளுங்க. அதை மறுபடியும் அவ்வளவு சீக்கிரம், ஆனால் ரொம்ப தடமா சொல்லியிருக்காப்புல. அதுலயும் அவரை இந்த படிப்பு கிடிப்பு 10வது தான் படிச்சிருக்காங்க, அந்த கணக்குக்கெல்லாம் யாரும் வரவே முடியாது. 10வது படித்தவருக்கு இவ்வளவுதான் அறிவு, பிஹெச்டி படித்தவருக்கு இவ்வளவு அறிவு அப்படிலாம் இங்கெல்லாம் எந்த கால்குலேஷனும் கிடையாது. தாராளமாக யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் இது பூரா புருடா, அத்தனை சும்மா ஸ்டாண்டர்ட் காமெடியில் அதுக்கு இருக்க டேலண்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது மூலியமாக எதையாச்சும் பண்ணலாம், இதில் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஏதாவது செய்யலாம்னு சொல்லி அது மூலியமாக சில பல நெட்வொர்க்கை ஏற்படுத்திக்கிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்ற பேரில் அங்கங்கே கொடுத்துக்கிட்டு டச்சப்புகளை பண்ணிக்கிட்டு அமௌண்ட்டுகளை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தியானம் கற்று தரேன்னு சொல்லி அதையும் உள்ளுக்குள்ளே செஞ்சு ஏமாற்றிக்கிட்டு எலைட்டாதாப்பா இருந்தாப்புல. ஆனால் திடீர்னு மறுபடியும் ஒரு மார்க்கெட்டிங் ஒரு புஷ் அவருக்கு தேவைப்பட்டது. ஏன்னா அண்டர் கிரவுண்டில் யாருக்குன்னு தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணியாச்சு, இப்போ நாம் ஓரளவுக்கு வெளியில் வர்றதுக்கு நான் தயாராகிட்டேன், நம்மளால நம்மக்கிட்ட இருக்க சரக்கை எல்லாரையும் நம்ப வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நினைப்புக்கு பரம்பொருள் வந்துட்டாப்புல. அதை எப்படியாவது எல்லா இடத்துக்கும் சேர்க்கணும், எந்த இடம் நல்ல இடம் அப்படின்னு பார்க்குறப்ப ஏற்கனவே ஸ்கூல் இந்த காலேஜஸ்க்கெல்லாம் கெஸ்ட்டாக போயிருக்காரு. அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா அது போனதெல்லாம் ப்ரைவேட் காலேஜ், அவங்க ஃபீஸ் கொடுத்து கூட்டி வந்திருப்பாங்க, இவரும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்திருப்பாருன்னு வைங்கள. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ போனது கவர்மெண்ட் ஸ்கூல், குழந்தை பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள்கிட்ட போயிட்டு கர்ம வினை, ஊழல் வினை, இன்னும் என்னென்ன ஊற்றணுமோ எல்லாத்தையும் ஊற்றிருக்காப்புல அங்கனுக்குள்ள. ஆனால் பாவம் அந்த பிள்ளைய இந்த டைமில் மேனிப்புலேட் ஆகுறது. அந்த பிள்ளைகள்கிட்ட போயிட்டு அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கணும், ஃபியூச்சரை எப்படி பார்த்துக்கணும், ஒன்றும் இல்லைப்பா. கோபிநாத்தை கூப்பிட்டு பேசுனீங்கன்னு லைஃப்பில் நம்ம எதையாச்சும் படிக்கணும், வெறிய ஆகணும் அப்படின்ற ஒரு அளவுக்கு பேசுவாப்புல. மகேஷை கூப்பிட்டு நீங்கள் ஈரோடு மகேஷை வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணுன்ற ஒரு வெறிய உள்ளுக்குள்ளே விதைச்சிட்டு போயிடுவாப்புல. இதை போய் கூப்பிட்டுருக்கியல்ல, இது என்ன பண்ணு தெரியுமா? உன் வாழ்க்கையை நீ வாழ்றதே வேஸ்ட்டு, படிக்கிறது வேஸ்ட்டு, வேலைக்கு போகிறது வேஸ்ட்டு, பணம் சம்பாதிக்கிறது வேஸ்ட்டு, கல்யாணம் பண்ணிக்கிறது வேஸ்ட்டு, குடும்பம் குட்டி, நீ பேசாமல் ஆசிரமத்தில் ஐக்கியமாயிரு, சோதியை உனக்கு நான் காட்டுறேன் அப்படித்தான் பேசுவாங்க. இப்பயும் அப்படித்தான் பேசியிருக்காங்க. அதுதான் எல்லாருக்கும் கட்டுப்பாயிடுச்சு. இதில் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு டீச்சர் ஒருத்தர் இருக்கார். அந்த டீச்சரை அவமானப்படுத்திட்டு தான் அத்தனை பேருக்கு முன்னாடி இந்த வீணா போனவன் இவெல்லாம் குருன்னு சொல்லி ஊருக்குள்ளே ஊற்றி திரியிறாங்க. அவங்கள என்ன பண்ணலாம்,
பின்னாடி வருவாங்க. இப்போ நிறையா பேர் வருவாங்க, பாடுறா எப்படி பேசுகிறான், பாடுறா குடிச்சுட்டு பேசுகிறான், இவனுக்கெல்லாம் வந்து நல்ல இது கிடைக்குமா, நிறையா பேசுவாங்க. உங்களுக்கு நல்லா கிடைக்குதுன்றது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் உங்களுக்கு எல்லாம் இன்னும் நல்லா கிடைக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? இப்போ தான் மாட்டியிருக்காங்க. இத்தனையும் அவரை கூப்பிட்டு இங்கே வா, உன்னைய யார் முதல்ல அங்கே போயிட்டு இதெல்லாம் பேச சொன்னது, எவன் பேச சொன்னது, எந்த தைரியத்தை நீ முதல்ல அங்கே போயிட்டு அதை போய் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், உன் இஷ்டம் இருக்கு பேசிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்கறதுக்காக ஃபோன் போட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, சார் ஊர்லேயே இல்லை, ஆஸ்திரேலியா போகிறாரு, அங்கேருந்து சிங்கப்பூர் போகிறாரு, டைம் கிடச்சிச்சுன்னா சிஎம்ஐ பார்க்கறதுக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் சார்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி திருப்பூரில் பயங்கரமான செட்டில்ட்டு, எவ்வளவோ திருட்டு வேலையை பார்த்து முரட்டுத்தனமாக சொத்து சேர்த்து வச்சு பயங்கரமாக வந்து உட்காந்து இப்போ அது பத்தலை, வெளியில் போகணும், சக்கி வாசுதேவ் மாதிரி ஆகணும், அவர் கோயம்புத்தூர் அவருதுன்னா திருப்பூர் எந்து அப்படின்ற லெவலுக்கு அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை. மற்றபடி ஆளை நீங்கள் பார்க்க அதை போனீங்கன்னு வைங்கள, நல்ல ஸ்பீக்கர், அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா திறமை இருந்தால் தான் ஏமாற்ற முடியாது. திறமையை வளர்த்துக்கிட்டாப்புல நல்லா ஏமாத்தாப்புல பேசுறதுலாம் உண்மை நம்ப சொன்ன நல்ல வேலை. இவரே இந்த வாயில் லிங்க் எடுக்கிறது, அப்புறம் இந்த மண்டையை தட்டி விபூதி கொடுக்கறது, அந்த வேலையெல்லாம் அவர் பார்க்கல. முழுக்க 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 வாய், அந்த வாயை வச்சு. ஆனால் இதையும் இன்னும் பார்த்து ஏமாறுறவங்க இந்த ஊருக்குள்ளே இருக்காங்க. இந்த குழந்தை பிள்ளைய ஏமாறுறத சொல்லலை, எருமைங்கெல்லாம் ஏமாறுதுங்க. அதுதான் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ இந்த இடத்துக்கு நீ எவ்வளவோ இடத்துக்கு போயிருக்கலாம், இங்கே வந்து இதை தொட்டிருக்க கூடாது. செஞ்சாரா தப்பு பண்ணிட்டிய மாடி, நீ ஒட்டு மொத்தமாக அத்தனை போய் இப்போ அந்த தலைமை ஆசிரியர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அது வேற ஏதோ ஒரு ஊருக்கு திருவள்ளூர் பக்கத்தில் தூக்கி போட்டாங்க. கூட இருந்து ஒர்க் அவுட் பண்ண அத்தனை பேரையும் கூப்பிடுன்றாங்க. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கார்ல, அவர் கூடயும் சேர்ந்து போட்டோ எடுத்து வச்சிருக்கு இந்த புஷ்வானம். இப்போ அந்த போட்டோவை காட்டி ஆல்ரெடி அன்பில் மகேஷுக்கு அவருக்கு ஒரு லிங்க் இருக்கு, எவனாச்சும் இதை நம்புவானா? அவன் எதுக்காக அப்ரோச் பண்ணி என்ன பேசுறதுக்காக அன்பில் மகேஷை பார்க்க போனானே தெரியல, சொல்ல முடியாது. சில நேரத்தில் சிஎம் கூட போட்டோ எடுத்து வச்சிருக்கலாம், அதையும் போடுவாங்க. இந்த போட்டோவெல்லாம் எடுத்து இப்போ வெளியில் வருது யார் தெரியுமா? இவங்க தான். இதே மார்க்கெட்டிங் டீம் தான். நம்மளை டச் பண்ணக்கூடாது தம்பி, நீ அங்கே போயிருக்கக்கூடாது, போகாமல் இருந்திருந்தீங்கன்னா ஓம் பொழப்பு நல்ல பொழப்பாக இருக்கும். இப்போ ஒரு டுபாக்கூர், இது வெத்து வெறுங்கவர் அப்படின்றது ஊருக்கே போட்டு காமிச்சு சொல்ல போகிறாங்க. அதுதான் நடக்குது. இப்போ சொல்லிட்டாங்க, போலிச்சாமி யாருட்டாங்க, இது ஒரு என்ன சொல்ல வித்தியாசமான ஜந்துன்ட்டாங்க. இது ஒன்றும் கிடையாது, உருட்டல் பரட்டல் தான், மற்றபடி பொரோட்டா மாஸ்டர் யோகா மாஸ்டர் கூட கிடையாது அது அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாரும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்க, இவங்க வாயில் விழுந்தேன்னா ஒன்று அழிஞ்சு போயிடுவேன், இல்லைன்னா எவனுமே தொட்ட முடியாத ஒரு வசனத்துக்கு போயிடுவேன். ஓ டேலண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே.